ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், இது வந்துட்டு யாருக்கும் நடக்கக்கூடாது, பட் தர்ஷிகாவுக்கு நடந்தது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன் வருத்தமாக இருந்துச்சு, எதனால் வருத்தமாக இருந்துச்சு, என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையுமே வந்துட்டு ஒரு விஷயங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தார் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். அதாவது வீக்லி டாஸ்கில் ஸ்கூல் அந்த டாஸ்கில் வந்துட்டு எல்லோரும் எப்படி இருந்துச்சு உங்களோட கேரக்டர் அப்படின்போது எல்லாருமே என்ஜாய் பண்ணி ஒரு விஷயத்தையாக சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ வந்து நம்ம தர்ஷிகாவும் வந்துட்டு அவங்களோட விஷயங்கள் சொன்னாங்க. சார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார், ஏன்னா ஸ்கூல் பருவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு லவ் வரும், அதை யாராலும் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு வந்துச்சு கிடச்சிது. விஷால் கூட லவ் ப்ரொபோசல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போச்சு இல்லையா, அதை வந்து சொன்னாங்க. சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னும் அந்த வாரம் முழுக்க நான் சிரிச்சுட்டே இருந்தேன் சார், அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரொம்ப நாள் கழித்து வெக்கப்பட்டேன். இன்னும் வெக்கப்பட்டேன்றாங்க, பெண்ணுக்கே உறுத்தான ஒரு விஷயமாச்சு, எங்கெங்கே இப்போல்லாம் வெக்கப்படுறாங்க, நம்ம தான் வெக்கப்பட வேண்டியதாக இருக்குது ஆண்கள். அப்போ நம்ம ஒரு சில பேர் சொல்கிறது எனக்கு புரியுது. அவங்க சொல்கிறாங்க சார் வெக்கப்பட்டேன் சார், அதுவே பெரிய விஷயமா இருந்துச்சுன்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு, எப்பயுமே சொல்லுவார் நாங்களும் பார்த்து ரசித்தோம் ஆமாம் தானே அப்படின்னு வரல. அதே மாதிரி நாங்களும் பார்த்து ரசித்தோம், நீங்கள் ரொம்ப அழகாக இருந்தீங்க ஆமாம் தானே. இந்த பக்கம் திரும்புறாரு, ஒருத்தர் கை தட்டலைங்க, ஒருத்தர் எதையும் பேசலை, அப்படியே பிடிச்சி வச்சு பிள்ளையாருமே உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்காத விஷயத்தை எப்படி பண்ணுவாங்க, எல்லாம் காண்டில் இருக்காங்க. ஏன்னா தர்ஷிகா வந்துட்டு முதல்ல எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி ஆகிட்டாங்க, அதுவும் முத்து மேலே எவ்வளோ வன்மமாக இருக்காங்க. அதேமாதிரி எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க்லையும் இன்ட்ரெஸ்ட்டாக போய் விளையாண்டு அடித்து பிடிச்சி ஏதாவது பண்ணுவாங்க. இப்போ எதையுமே பண்ணாமல் கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க. என்னையே நடக்குதா பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஒரு வேக்கப் கால் மாதிரி ஜாக்லின் வந்து அவங்கள வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் கொடுத்தாங்க. அதில் சுதாரிச்சிருக்க வேண்டாமா, அங்கேயும் சுதாரிக்காமல் ஜாக்லினை போட்டு கலாய்க்கிறாங்க, உன்னை விட நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லை. ஏன்னா ஜாக்லின் ஏதோ ஒன்று பண்ணாங்க, இவங்க எதுவுமே பண்ணல. இவங்க வந்து ஜாக்லினை பற்றி பேசுகிறது எப்படி அப்படின்னு தான் என்னோட கருத்து. ஆனால் பாவம் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா மேடையில் ஒருத்தங்க பேசும்போது, இப்போ ஜெஃப்ரி பேசும்போதெல்லாம் வந்து கைத்தட்ட நல்லா வந்துச்சு. ராணுவ இப்போ தான் வந்து 2 வாரம் அவருக்கு சூப்பராக மாதம் வருது, ஒரு பக்கம் முத்துக்குமரனுக்கு வருது. இந்த மாதிரி வரும்போது இவங்களுக்கு எதுவுமே வரலன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் அவங்க ஒரு வேக்கப் காலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு தர்ஷிகாவை பிடிக்குமா? அப்புறம் இந்த நடந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.